ரேஷன் கடைகளில் புதிய மாற்றம், மக்கள் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 1 முதல்ல இது வந்துட்டு ப்ரமோட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா நியூஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஓகேங்களா, வாங்க நியூஸ்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடைகளில் புதிய மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷனில் வழங்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் சொல்கிறாங்க. ஸோ மக்கள் மகிழ்ச்சி அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு ஃபேவராக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை, அரிசி, பருப்பு, பாமாயில், அதாவது அரிசி அட்டைதாரர்களுக்கு என்ன நியூஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அரிசி அட்டைதாரர்கள்னால் உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லா பொருட்களும் வாங்குறது தான் அரிசி அட்டைதாரர்கள். சர்க்கரை அட்டைதாரர்கள்னால் சர்க்கரை பொருள் மட்டும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா, வாழ்வாதாரம் இழந்து செலவுக்கு காசின்றி தவிக்கும் மக்களுக்கு உதவும் வகையில் வருகின்ற ஜூன் முதல் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கும் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அரிசி, கோதுமை இலவசமாகவும், சர்க்கரை கிலோ 25, துவரம் பருப்பு கிலோ 30 ரூபாயும், பாமாயில் லிட்டர் 25 ரூபாய்க்கும் வழங்கப்பட இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா 5.73 லட்சம் சர்க்கரைக்காரர்களுக்கு சர்க்கரை இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை, அரிசின்னு சொல்லிட்டு 2 கார்டுகளாக பிரிச்சிருக்காங்க. இதற்காக தமிழக அரசு பார்த்திங்கன்னா 6500 கோடி இதற்கு செலவு செய்வதற்காக அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் அது சேஷன் ஆகலை அமௌண்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தலா அது சேங்ஷன் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கார்டுக்கு தலா 1000 ரூபாய் வழங்குவதாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும் போது நம்மளுக்கு அடுத்தடுத்த அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரேஷன் கார்டில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொருட்கள் வழங்குவதில் ஏதேனும் ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் முகாமில் சொல்லலாங்கிற விஷயங்களையும் உங்களுக்கு கோரிக்கைகளாக விடுத்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ நிவாரண தொகையாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பொருட்களில் ஏதாவது விஷயங்கள் இருக்குது அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதனால் மக்கள் உணவை செலவை குறைக்கும் ரேஷன் கார்டுகளுக்கு ஏப்ரல் முதல் ஜூன் வரை மட்டும் அல்லாமல் வரும் செப்டம்பர் வரை ரேஷனில் அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்க பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு நிவாரண நிதி வழங்குவதை விட குறைந்த செலவு தான் ஏற்படும். மேலும் மீண்டும் நிவாரண நிதி வழங்கவில்லை என்று அதிருப்தியும் மக்களிடையே எழாது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணனா மக்கள்கிட்ட ஆக்சுவலாக அத்தியாவசிய பொருட்கள் தான் மக்கள் ரொம்ப தேவைப்படுது இந்த டைமில். அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம அத்தியாவசிய பொருட்கள் தான் கொடுக்கணும். அந்த டைமில் அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் வெளியே வாங்கிக்கோங்க அப்படின்னா அமௌண்ட் அவங்களுக்கு அதிகமாக தான் செலவாகும். 1000 அப்படிங்கிறது கண்டிப்பாக பத்தாது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதனால் ரேஷன் கடைகளிலேயே இந்த பொருட்களை கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் வேண்டுகோளாகவும் விடுத்திருக்காங்க. அதை தான் இதை ப்ராசஸும் பண்ண போகிறாங்க. மத்திய அரசு ஏப்ரல் முதல் ஜூன் வரை முன்னுரிமை மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு, அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கார்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பர் இருக்கும். ஸோ அரிசி கார்டு, சர்க்கரை கார்டு அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக கூடுதலாக பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு கூடுதலாக மாதம் தலா 5 கிலோ அரிசி வழங்க வேண்டும். அனைத்து மாநில அரசுகளும் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அரிசி வகையில் இடம்பெறும் 19 லட்சம் கார்டுகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வீட்டில் ஒருத்தர் இருக்காங்கன்னா உங்களுக்கு 5 kg ரைஸ் எக்ஸஸாக கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வலியுறுத்தியிருக்காங்க. அதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கையும் ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அரிசி மட்டும் அல்லாது கூடுதலாக அனைத்து பொருட்களுமே, மளிகை சாமான பொருட்களுமே வழங்க திட்டமிட்டுள்ளதாக அரசு கூறியிருக்கிறது. அந்த நடவடிக்கையின் கீழே அடுத்தடுத்த கட்ட விசாரணைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ முறைகேடு ஏதேனும் இதில் நடந்திருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் புகார் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக முறைகேடுகள் ஏதாவது நடக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த முகாமில் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அரிசி தரவில்லை என்றாலோ
புகார் தெரிவிக்கலாம். இது போன்ற முறைகேடுகள் செயல்களில் ஈடுபடுவோர் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு தகுந்த வெகுமதியும் வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நீங்கள் வந்து இதை அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த தண்டனைகள் கொடுத்துட்டு தகுந்த வெகுமதிகளும் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஊழியர்கள் வந்துட்டு கரெக்டான டைமுக்கு போயிட்டு கரெக்டான வேலைகளை செய்யணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ரேஷனில் மீண்டும் 1000 ரூபாய் நிவாரணம் வழங்கும்படி கோரிக்கைகள் வந்த வண்ணம் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1000 ரூபாய் நிதி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்வாதாரம் இல்லாத இருக்கவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக அடுத்த இதில் வந்துட்டு ஜூனில் வந்து இதை நிறைவேற்ற போவதாகவும் சொல்லியிருக்காங்க. இதற்காக அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரேஷன் கடைகளில் இப்போ கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து தரமற்றதாக இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் முகாமில் பண்ணலாம். இன்கேஸ் வந்து ரேஷன் கடைகளில் ஆட்கள் இல்லை இந்த மாதிரி மண்டே டு ஃப்ரைடேயில் எந்த டேட்டில் வந்து வரணுங்கிற அப்டேட் எதுவுமே இல்லை, நாங்கள் வந்து சும்மா பார்த்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுனாலும் நீங்கள் இந்த முகாமில் தெரிவிக்கலாம். கண்டிப்பாக புகார்கள் இருந்ததுன்னா நீங்கள் தெரிவிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கூடுதல் அரிசியை கேட்டு வாங்கவும். உங்களுக்கு பத்தலை இல்லை வீட்டில் வந்துட்டு எண்ணிக்கைகள் அதிகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ண முடியாது. இந்த டைமில் அப்டேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கூடுதலாக அரிசி கேட்டு வாங்கிக்கலாம். அதில் ஒன்றும் தவறில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தரல, நீங்கள் கேட்கும்போது தரல, மெம்பர்ஸ் இருக்காங்க, கமெண்ட் செக் அப்படின்னு சொல்லியுமே நீங்கள் வந்து அவங்க இப்போ செக் பண்ணவோ இல்லை இப்போ அரிசிகளோ தரலைன்னா நீங்கள் கண்டிப்பாக புகார் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரேஷன் கடை அப்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராசஸ் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே இருக்கணும். அரிசி இருக்கணும், சர்க்கரை இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாமாயில், கோதுமை, அரிசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சரிசி, புழுங்கல் அரிசின்னு தனித்தனியாக அரிசிகள் கொடுக்குறாங்க. எல்லாமே இருக்கணும். ப்ளஸ் வந்து எந்த குறைகளும் இல்லாமல் இருக்கணும். டைமுக்கு கிடைக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஃபர்ஸ்ட்டு இல்லை மந்த்லி லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இழுப்பறையும் இல்லாமல் டைமுக்கு உங்களுக்கு கிடைக்கணும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா எப்படியும் 1லேருந்து 15 தேதிக்குள்ளே கண்டிப்பாக இந்த பொருட்கள் வந்து வீட்டுக்கு வந்தாகணும். ஸோ அந்த 15 தேதிக்குள்ளே உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இல்லை அதில் ஏதாவது இடையூறுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து முகாமில் தெரிவிக்கலாம். ஏதேனும் இதில் சந்தேகங்கள் இருக்குது, இல்லை இதை எப்படி நாங்கள் வந்து கேட்குறது அப்படின்னு நீங்கள் தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த முகாமில் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த மாதிரி ரேஷன் கார்டு வந்து வச்சுருக்கோம், இன்னும் நான் அப்டேட் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் முதல் வரப்போகுது அப்படிங்கிறனால இப்போ இந்த விலைகள் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. இந்த விலைகள் வந்து மிகவும் மலிவான விலையாக இருக்கிறனால தரம் குறைவாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். தரமான பொருட்களை தான் வந்து விநியோகப்படுத்த போவதாகவும் அரசு வந்து அவங்க தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து அரிசி ஆகட்டும், இல்லை பருப்பாகட்டும், இல்லை பாமாயில் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் தரம் வந்துட்டு சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏதேனும் தகுந்த விஷயங்கள் கிடைக்கவில்லை, உங்களுக்கு தகுந்த பொருட்கள் கிடைக்கவில்லை அப்படி என்றால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த முகாமில் தெரிவிக்கலாம். இதில் ரேஷன் கடையில் வந்துட்டு டைமுக்கு இருக்காங்களா ஆட்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.